Hi students, in this video we are going to deal with the prose The Attic written by Satyajit Ray, presented by Hemalata. Let us see about the author. Satyajit Ray was an Indian filmmaker, screenwriter, graphic artist, music composer and author. சத்யஜித் ராய் ஓர் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட வசனகர்த்தா, வரைபட கலைஞர், இசை அமைப்பாளர் மற்றும் நூலாசிரியர். He was born in Kolkata. இவர் கல்கத்தாவில் பிறந்தவர். He authored several short stories and novels made primarily for young children and teenagers. பல சிறுகதைகளும் நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். He revived the children's magazine Sandesh, which his grandfather had started in 1913 and edited it until his death in 1992. இள வயதினருக்கும் உரிய கதைகளையும் இவர் எழுதியுள்ளார். 1913 இவருடைய பாட்டனார் துவங்கிய சந்தேஷ் என்ற குழந்தைகள் பத்திரிகையை மறு வெளியீடு செய்தார். 1992 தாம் இறக்கும் வரையில் அந்த பத்திரிகைக்கு பதிப்பு துறையில் பணியாற்றினார். ராய் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் rather than film making. ராய் திரைப்பட தயாரிப்பை விட எழுத்துத் துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டார். His stories have been translated in Europe, the United States and many other countries. இவருடைய கதைகள் ஐரோப்பா, ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. Ray received many awards including 32 National Film Awards by the Government of India, notably the Padma Bhushan in 1965 and the highest civilian honor Bharat Ratna shortly before his death. இந்திய அரசால் தரப்படும் 32 தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். குறிப்பாக 1965 பத்மபூஷன் விருதும், இறப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதாகிய பாரத ரத்னா விருதையும் பெற்றுள்ளார். Before entering into the lesson, let us see the glossary. Bifurcated, divided into two, இரண்டாக பிரிந்த. Revive, to bring something back to life, மீட்டெடு. Soothing, making someone feel calm, இதமாக. Rustic, typical of the countryside, கிராமிய. Dilated, wider than usual, விரிவுபடுத்து. Ascertained, confirmed, உறுதி செய்து கொண்டு. Overwrought, state of being upset or tensed, பதற்றமடைந்த. Attic, the space or room at the top of a building under the roof. பரன். Crumbled, broken, நொறுங்கிய. Spire, a tall pointed structure on top of a building, especially on top of a church tower. கூரான கோபுரம். Unperturbed, undisturbed, மனக்கலக்கம் அடையாத. Affluent, wealthy, வசதியான. Smacks, drive or put forcefully into or on to something. இழுத்து வருதல். It's natural for human beings to make mistakes. தவறு இழைக்கிறது கண்டிப்பாக மனிதர்களுடைய ஒரு இயல்பான இயற்கையான விஷயம்தான். When we realize our mistakes, we should try to rectify them. ஆனால் அந்த தவறை நம்ம உணரும் போது கண்டிப்பாக அதை திருத்திக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா? If you get a chance to rectify your mistake or pay back for it, what would you do and how would you correct it? நீங்கள் பண்ண தவறை திருத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, இல்லை அதுக்கான வெகுமதி மற்றவங்களுக்கு தர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அதை எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? இந்த லெசன் த ஆட்டிக், இந்த லெசனை எழுதினது சத்யஜித் ராய். இந்த லெசனோட ஆத்தர் சத்யஜித் ராயும் மிஸ்டர் ஆதித்யாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆதித்யாவோட நேட்டிவ் பிளேஸ் பிரம்மாப்பூர், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 29 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆதித்யா அவரோட நேட்டிவ் பிளேஸ்னா பிரம்மாப்பூர் போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. ஸோ ஆதித்யாவும் இந்த லெசனோட ஆத்தர் சத்யஜித் ராயும் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா ஆதித்யா படித்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்கூல் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய நாகின் அங்கிளோட டீ ஷாப்க்கு போகிறாங்க.
ஒரு தேநீர் கடைக்கு போகிறாங்க. அது வந்து எந்த விதமான மாற்றமுமே அடையல, அது அப்படியே இருக்குது. ஆதித்யா சின்ன வயசில் இருக்கும்போது போனப்போ எப்படி இருந்ததோ 29 இயர்ஸ்க்கு அப்புறமும் அதே மாதிரி இருக்குது அந்த டீ ஷாப். ஆனால் அவர் படித்த ஸ்கூல் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த டீ ஷாப்பில் ஆதித்யாவும் சத்யஜித் ராயும் ஒருத்தரை பார்க்குறாங்க. யார் அவங்க அப்படின்னா சசங்கா சன்யால் அப்படிங்கிறவங்க. அவர் வந்து எங்கே வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஹவுஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவரோட சன்னும் இறந்துட்டாங்க. ஸோ வந்து அவருடைய நண்பரோட வீட்டில் வந்து வசிச்சிட்ருக்காரு. சரி, ஓகே. பார்த்துட்டு வந்து ஆதித்யா எங்கே போகிறாங்க இப்போது அவங்களுடைய பூர்வீக வீடு இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு பூர்வீக வீடு இருக்கும். அங்கே வந்து போய் பார்க்குறாரு. ஃபுல்லாக வந்து பாழடைஞ்சு போயிடுச்சு வீடு. மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்குறாரு. அவர் சின்ன வயசில் எந்த ரூமில் அதிகமாக வந்து மேபி படிச்சிருக்கலாம் அந்த ரூமில் போய் பார்க்குறாரு. போய் பார்க்குறப்போ வந்து ஆட்டிக் அந்த பரனில் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. சில்வர் மெடல், வெள்ளி பதக்கத்தை எடுத்து பார்க்குறாரு. அந்த வெள்ளி பதக்கம் வந்து யாரோடது அப்படின்னா அவங்க டீ ஷாப்பில் ஒருத்தரை பார்த்தாங்க இல்லையா, சசங்கா சன்யால். அந்த சசங்கா சன்யாலோடது தான் அந்த வெள்ளி பதக்கம். அது வந்து ஆதித்யா கிட்ட எப்படி வந்தது, அவர் ஏன் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிறத நம்ம லெசனில் பார்க்கலாம். ஃபைனலாக அந்த வெள்ளி பதக்கத்தோட அந்த உண்மையான உரிமையாளர், ரியல் ஓனர் இருக்கார் இல்லையா சசங்கா சன்யால், அது வந்து அவர்கிட்டே வந்து போய் சேருது ஆதித்யா மூலிமா. அதுதான் இந்த லெசன். இட்ஸ் நேச்சுரல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். தவறு இழைக்கிறது வந்து கண்டிப்பாக மனிதர்களுடைய ஒரு இயல்பான இயற்கையான விஷயந்தான். when we realize our mistakes we should try to rectify them. ஆனால் அந்த தவறை நம்ம உணரும் போது கண்டிப்பாக அதை திருத்திக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா. if you get a chance to rectify your mistake or pay back for it, what would you do and how would you correct it? நீங்கள் பண்ண தவறை வந்து திருத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, இல்லை அதுக்கான வெகுமதி மற்றவங்களுக்கு தர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுவீங்க? ஆதித்யா அண்ட் ஐ were returning from the site of our new factory at டியோடர்கஞ்ச். இந்த இடத்துல ஐங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்து யார், சத்யஜித் ராய். அவரை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ ஆதித்யாவும் சத்யஜித் ராயும் வந்து எங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களோட ஒரு புதிய தொழிற்சாலை, ஃபேக்டரி அப்படின்னா தொழிற்சாலை, அவங்களோட புதிய தொழிற்சாலையிலேருந்து திரும்ப வந்துட்டுருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா டியோடர்கஞ்சில் இருக்குது. we were driving along National Highway 40. அவங்க தேசிய நெடுஞ்சாலை 40 வழியாக கார் வழியாக வந்துட்டுருக்காங்க. we had reached a point where the road bifurcated. bifurcated அப்படின்னா நம்ம ஆல்ரெடி க்ளாசரியில் பார்த்துருக்கோம், இரண்டாக பிரிதல். ஒரு இடத்துல வந்து ரீச் ஆகிட்டு இருக்கிறப்போ ஒரு ரோடு வந்து ரெண்டாக பிரியுது, அந்த இடத்துல வந்து ரீச் ஆகுறாங்க. if we drove 10 kilometers along the road that branched off to the right, we would reach Brahmapur. அவங்க ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆதித்யாவோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பிரம்மாப்பூர், அங்கே வரத்துக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்பொழுது அந்த சாலையோட 10 கிலோமீட்டர் இன்னும் ஓடிட்டே வந்தாங்கன்னா, ரைட் சைடில் டேர்ன் பண்ணாங்கன்னா அவங்க அந்த பிரம்மாப்பூரை ரீச் பண்ணிடுவாங்க. I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his studies in Calcutta. ஆதித்யா வந்துட்டு அவங்களோட மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ஃபர்தராக அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக கல்கட்டா போயிருக்காங்க. அப்படி போனால் ஆதித்யாவுக்கு வந்து அவரோட அந்த நேட்டிவ் பிளேஸை ரீவிசிட் பண்ணுறதுக்கு, பூர்வீக இடத்தை வந்து மறுபடியும் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா கிட்ட சத்யஜித் ராய் வந்து கேட்குறாரு. when I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old, recollected Aditya. ஆதித்யா சொல்கிறாரு, என்னுடைய ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ், முன்னோர்களோட வீடு வந்து நான் 29 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டு போயிட்டேன். அப்படி போகிறப்பவே அந்த வீட்டுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 200 வருஷம் பழமையாக இருந்தது. I doubt if even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. அப்படி அவ்வளோ ஏஜான அந்த ஹோமு, அந்த ஸ்கூல் எல்லாமே இப்போ போய் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல, அடையாளம் காண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக சொல்கிறாரு ஆதித்யா. ட்ரைங் டு ரிவைவ் ஓல்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் மே ப்ரூவ் டிஸப்பாயிண்டிங். அந்த மாதிரி போகும்பொழுது என்னோட குழந்தை பருவ நினைவுகள் வந்து நான் புதுப்பிக்க நினச்சிட்ருக்கேன். அந்த ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பாக நான் ஏமாற்றத்தை கூட கொடுக்கலாம். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு இல்லை, மேபி எனக்கு அடையாளம் தெரியாமல் கூட இருக்கலாம், அப்போ நான் பார்த்தது அழகாக இருக்கலாம், இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இது கண்டிப்பாக டிஸப்பாயிண்டிங்காக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா சொல்கிறாரு.
But he said he wished to visit the tea shop of Nagin uncle if it still existed and have a cup of tea there. ஆதித்யா சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய அந்த நாகன் மாமாவோட தேநீர் கடை இன்றைக்கும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் பார்த்துட்டு ஒரு கப் டீ சாப்பிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறார் ஆதித்யா. So we took the turning to the right and decided to drive to Brahmapur, of which Aditya's ancestors were once zamindars. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு ஆதித்யாவோட முன்னோர்கள் ஒரு காலத்தில் ஜமீன்தார்களாக இருந்திருக்காங்க. அங்கே அந்த ஊரான பிரம்மாப்பூருக்கு காரில் போகிறதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணி ரைட்டில் டேர்ன் பண்ணுறோம். Aditya's father had left the ancestral home and moved to Kolkata, where he had set up his own business. After his death, Aditya was looking after it, and I was his friend and business partner. ஆதித்யாவோட அப்பா தன்னோட முன்னோர்கள் வீட்டை விட்டுட்டு கல்கத்தாவுக்கு அவரோட சொந்த தொழில் வியாபாரத்தை தொடங்கிறதுக்காக போயிருந்திருக்காரு. அவரோட இறப்புக்கு அப்புறம் ஆதித்யா வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டும் நான் தான், அவரோட பிஸ்னஸ் பார்ட்னரும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யஜித் ராய் சொல்கிறாரு. It was the month of Magha, that is January to February by the English calendar, the middle of the winter. அதாவது இவங்க போகிறமோ அந்த டைம் வந்து என்ன டைம் அப்படின்னா மக மாதம் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ் கேலண்டரில் எப்போ வரும் அப்படின்னா ஜான்வரி டு பிப்ரவரி மாதங்களில் வரும். அதோட மத்திய பகுதின்னு சொல்லலாம். ஜான்வரி டு பிப்ரவரியில் அந்த பனிக்காலத்தோட மத்திய பகுதி தான் நம்ம மகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், மகம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30 in the ஆஃப்டர்நூன் மத்தியானம் ஆயிடுச்சு. 3:30க்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். த சன் வாஸ் சூதிங், அப்படியே அந்த சூரியன் வந்து ரொம்ப இதமாக ரொம்ப நல்லா இருக்குது. எப்போவுமே ரொம்ப எரிச்சிட்டு தானே இருக்கும், அப்போ ரொம்ப இதமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ரோட் வேர் பேடி ஃபீல்ட்ஸ், ரோடோட 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, பேடி ஃபீல்ட்ஸ், கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் 2 பக்கமும் நெல் வயல்கள் இருக்குது. ஆஸ் ஃபார் அஸ் ஐ குட் சி ஹார்வெஸ்ட் வாஸ் ஓவர் அண்ட் தேர் ஹேட் பீன் அ குட் கிராப் தட் இயர். கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் எங்கே பார்த்தாலும் 2 பக்கமும் நெல் வயல் அவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. அறுவடை வந்து முடிஞ்சதுனால அந்த ஆண்டோட நல்ல விளைச்சல்னே சொல்லலாம். ஆஃப்டர் அபவுட் 10 minutes we came to the local school. 10 minutesக்கு அப்புறமா நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் பள்ளிக்கு நாங்கள் வந்துட்டோம், லோக்கல் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். பியாண்ட் த அயன் கேட்ஸ் பை த பிளேயிங் ஃபீல்ட் அந்த 2-storied ஸ்கூல் பில்டிங், அந்த இரும்பு கதவுகளுக்கு அந்த பக்கமாக விளையாட்டு மைதானம் இருக்குது. 2 அடுக்கு மாடிக்கொண்ட அந்த பள்ளி கட்டடமும் இருக்குது. வி காட் டவுன் ஃப்ரம் த கார் அண்ட் ஸ்டுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட். நாங்கள் வந்துட்டு காரை விட்டு கீழே இறங்கி அந்த கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஐ ஆஸ்க்டு ஆதித்யா வெதர் எவ்ரி திங் வாஸ் ஸ்டில் த சேம். நான் ஆதித்யா கிட்ட கேட்டேன், நீ சின்ன வயசில் இருந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஹி ரிப்ளைட் தட் எவ்ரி திங் ஹட் சேஞ்ச்டு. அப்போ வந்து ஆதித்யா சொல்கிறாரு, இல்லை எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, மாறிடுச்சு அப்படின்னு வந்து ஆதித்யா சொல்கிறாரு. Our school used to be 1 story and a new building has come up, which wasn't there. Were you not a good student? I asked. ஆதித்யா சொல்கிறாரு, எங்கள் ஸ்கூலில் ஆக்சுவலி வந்து 1 அடுக்கு மாடி தான் நான் படிக்கிறப்ப இருந்தது, இப்போ வந்து இன்னொரு பில்டிங் புதுசாக வந்திருக்கு, அதெல்லாம் அப்போ கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் கேட்டேன், சரி ஓகே நீ ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கியா நீ படிக்கிற காலத்தில் அப்படின்னு நான் கேட்டேன். எஸ் பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட், ஹி ரிப்ளைட். ஆமாம் நான் எப்போவுமே எங்கள் ஸ்கூலில் வந்து செகண்ட் ரேங்க் தான் எடுப்பேன் அப்படின்னு வந்து ஆதித்யா சொல்கிறாரு. வி டிசைடட் டு கோ அண்ட் ஹாவ் டீ அட் நாகன் அங்கிள்ஸ் டீ ஷாப் விச் ஸ்டுட் நெக்ஸ்ட் டு grocery ஷாப் அண்ட் ஆப்போசிட் டெம்பிள் டெடிகேட்டட் டு லார்ட் சிவா. ஆதித்யா சொல்கிறாரு, நான் எப்போவுமே ஸ்கூலில் வந்து செகண்ட் ரேங்க் தான் எடுப்பேன், நான் ஒரு குட் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரமாக நாங்கள் வந்து நாகன் அங்கிளோட டீ ஷாப்க்கு போகணும் அப்படின்னு நினச்சோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா க்ரோசரி ஷாப்க்கு பக்கத்தில். க்ரோசரி ஷாப்னா மளிகை கடை, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னா சிவா டெம்பிள், சிவன் கோயிலுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து இருக்கும் அந்த டீ ஷாப்பு அப்படின்னு வந்து சத்யஜித் சொல்கிறாரு. Soon we caught sight of Nagin's tea cabin written on a signboard over the shop. சீக்கிரமாகவே நாங்கள் அந்த நாகன் அங்கிள் டீ ஷாப் அந்த கேபின் அந்த போர்டை வந்து நாங்கள் பார்க்குறோம். The owner of the tea shop, now over 60, a little rustic in appearance with his white neatly combed hair and clean look, was the same as before. அந்த டீ ஷாப்போட ஓனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன ஏஜ் அப்படின்னா கண்டிப்பாக above 60, 60 வயசுக்கு மேலே இருக்கார். கொஞ்சம் வந்து கிராமத்தவர் போல் அவரோட தோற்றம் வந்து இருக்கும். நல்ல சீவப்பட்ட அந்த வெள்ளை முடியோட ஒரு தெளிவான பார்வையோட அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கார். He was wearing a dhoti and a blue striped shirt that could be seen from under a green shawl. அவரோட ட்ரெஸ் வந்து எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு தோத்தி, ஒரு வேட்டி போட்டிருக்காரு.
அவரோட பச்சை நிற துண்டுக்கு அடியில் நீல நிற கோடு போட்ட சட்டையும் வந்து அவர் வியர் பண்ணியிருக்காரு, அணிந்திருக்காரு. நாட் ரெக்கக்னைசிங் ஆதித்யா, ஹி ஆஸ்க்ட் us where we had come from. ஆதித்யாவை கொஞ்சம் கூட அடையாளம் காண முடியாமல் அந்த நாகின் அங்கிள் என்ன கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. டியோடர்கஞ்ச், ஆதித்யா ரிப்ளைட். we are on a way to கொல்கட்டா. நாங்கள் டியோடர்கஞ்ச், நாங்கள் வந்து கல்கட்டா போகிற வழியில் வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆதித்யா. a little surprised நாகின் அங்கிள் asked why we were there. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு நாகின் அங்கிள். எதுக்கு அங்கே இருக்கவங்க இங்கே வந்திருப்பாங்க, சரி ஓகே நீங்கள் எதுக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. டு ஹாவ் டீ அட் யர் ஷாப், சரி ஆதித்யா, உங்கள் டீ ஷாப்பில் டீ சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாரு. சர்டைன்லி, பிசைட்ஸ் டீ ஐ ஹாவ் பிஸ்கட்ஸ் அண்ட் சாவரீஸ். அப்படியா, சரி ஓகே, என்னோட கடையில் நான் பிஸ்கட் அண்ட் கார வகைகள், சாவரீஸ் அப்படின்னா கார வகைகளும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிவ் அஸ் 2 நான் கட்டாய் ஈச். உடனே ஆதித்யா சொல்கிறாரு, சரி ஓகே, எங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து 2 பிஸ்கட் 2 நான் கட்டாய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் கட்டாய் அப்படிங்கிறது ஒரு ஆத்தென்டிக் இந்தியன் ஸ்வீட். இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பாரம்பரியமான அந்த இனிப்பு ஒரு ஸ்வீட்டு தான் வந்து அந்த நன்கட்டாய். அது வந்து அவரோட ட்ரெடிஷ்னலான ஒரு சைல்ட்ஹுட் ஸ்வீட் போல் இருக்குது, அதான் கேட்குறாரு. வி சாட் ஆன் 2 tin chairs. நாங்கள் 2 தகர நாற்காலியில் உட்காந்துட்டோம், நானும் அந்த ஆதித்யாவும். There was only one other customer sitting at a corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he was sleeping. அந்த ஷாப்பில் வந்துட்டு, அந்த ஷாப்போட கார்னர் மூலையில் வந்துட்டு ஒரு டேபிளில் சாப்பிடாமலும், ஒரு டீ கூட சாப்பிடாமலும், எந்த ஒரு ஃபுட்டுமே சாப்பிடாமலும் தூங்குற மாதிரி ஒரு பொசிஷனில் தன்னோட தலையை வளைச்சிக்கிட்டு ஒரு கஸ்டமர் உட்காந்துருக்காரு. அட்ரஸிங் ஹிம் ஆஸ் மிஸ்டர் சன்யால், நாகின் அங்கிள் ரிமைண்டட் ஹிம் டு கோ ஹோம் as it was already 4 PM. சன்யால் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்து அந்த நாகின் அங்கிள் என்ன பண்ணுறாரு, அந்த கஸ்டமரை பார்த்துட்டு, சன்யால் சீக்கிரம் கிளம்ப, டைம் 4 ஆச்சு, ஈவினிங் 4 ஆச்சு, மற்ற கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நாகின் அங்கிள் சன்யால் கிட்ட சொல்கிறாரு. அதர் கஸ்டமர்ஸ் would soon be coming. Addressing us, he said with a wink in his eye, a little hard of hearing, cannot see well either, but he has no money to buy spectacles. உடனே நாகின் அங்கிள் எங்களை பார்த்து சொல்கிறாரு, அவருக்கு வந்து கொஞ்சம் காதும் கேட்காதுங்க, கொஞ்சம் பார்க்கவும் முடியாது, ஆனால் அவருக்கு வந்து ஸ்பெக்டக்கிள்ஸ் கண்ணாடி வாங்குறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவப்பட்டு எங்ககிட்ட வந்து சொல்கிறாரு. From his reaction to this speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well, because suddenly he stood up, stretched himself, and raising his lean right arm, and with eyes dilated, began to recite a poem by Tagore Panraksha, keeping of a promise. அந்த பேச்சுக்கு வந்து அவர் அந்த சன்யால் நடந்து கொண்ட விதம் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. கிரேசின்லாம் தோணலை. ஏன்னா திடீர்னு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எந்திரிச்சு நின்று தன்னோட உடலில் அப்படி விரித்து தன்னோட மெலிந்த அந்த வலது கையை வந்து உயர்த்தி தன்னோட கண்ணை விரித்து ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, போயிட்டுருக்கார் இல்லையா தாகூரோட பன்ரக்ஷா அப்படிங்கிற அந்த போயமை வந்துட்டு அவர் ஒப்புவிக்கிறாரு. Having recited the poem, he left the place, making a gesture of namaste with his hands to nobody in particular. அந்த தாகூரோட அந்த போயமை வந்து அந்த குழந்தைங்கள ஒப்புவிப்பாங்க இல்லையா, ரிசைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு, எதுக்கு சொன்னானே தெரியல, சொல்லி முடிச்சுட்டு யாரையும் பர்டிகுலராக பார்த்து இல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுவாக நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. அந்த சன்யாலோட அந்த போயம் சொன்னதுக்கு அப்புறமா ஆதித்யாவோட எக்ஸ்பிரஷன் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் கேட்டேன், என்ன ஆதித்யா ஆச்சு, என்ன ரீசன், ஏன் எப்படி சேஞ்ச் ஆகுறேன்னு கேட்டேன். எனக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. விதவுட் ஆன்சரிங் மீ, he asked நாகின் அங்கிள் who the gentleman was and what he did. என்கிட்ட பதில் சொல்லாமல் ஆதித்யா வந்து ஸ்ட்ரெயிட்டாக நாகின் அங்கிள் கிட்ட கேட்டுட்ருக்காரு, அந்த ஜென்டில்மேன் யார், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. நாகின் அங்கிள் replied, Sasanka Sanyal. What can be done? He leads a cursed life. Gone crazy, I think, but has not forgotten any incident of the past. Sold his lands to get his only daughter married. He lost his wife and only son last year. Since then, he is somewhat changed, not really normal. Where does he stay? நாகின் அங்கிள் வந்து சொல்கிறாரு, அவரோட பேர் வந்து சசங்கா சன்யால். என்ன செய்ய முடியும், அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப சாபமானதாக இருக்குது. கர்ஸ்டுனா சாபம், ரொம்ப சாபமாக இருக்குது. ரொம்ப க்ரேஸி ஆகிட்டாரு, ரொம்ப வெறி பிடித்தவர் போல் மாறிட்டாரு. ஏன் அப்படின்னா அவரோட கடந்த கால நிகழ்வை அவரால் மறக்கவே முடியல. தன்னோட ஒரே மகளோட கல்யாணத்துக்காக தன்னோட எல்லா நிலத்தையுமே அவர் வித்துட்டாரு. கடந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து அவரோட
மனைவியும் ஒரே மகனையும் வந்து இழந்துட்டாரு. அப்போலேருந்தே அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிட்டாரு. சகஜமான நிலையிலே அவர் இல்ல. நார்மலாவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே ஆதித்யாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவர் எங்க தங்கியிருக்காரு இப்போ? அப்படின்னு கேட்குறாரு. He stays with the friend of his father's, Jogesh Kabiraj. Sasanka comes here, has tea and biscuits, and always remembers to pay, having an acute sense of self-respect. But how long things will remain like this, I don't know. சசங்கா சன்யால் தன்னோட தந்தையோட ஒரு நண்பர் இருக்காரு. அவரோட பேர் ஜோகேஷ் கபிராஜ். அவர் வீட்டில் தான் தங்கியிருக்காரு. சசங்கா வந்து இங்கே வருவார், டீ சாப்பிடுவார், பிஸ்கட் சாப்பிடுவார். எப்போவுமே கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக பணமும் தந்துடுவார். அவர்கிட்ட தீவிரமான சுயமரியாதை இருக்குது. ஆனால் எவ்வளோ காலத்துக்கு இது இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாகேன் அங்கிள் சொல்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ. கீப் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.